நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸா நான் என்ஜாய் தானே பண்ணுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா வந்திருக்கு. படம் பாருங்க. அவரு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவரு கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இடங்கள்ல எனக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து படம் பாருங்க. ஆப்வியஸ் ப்ரௌடா இருக்கு. இது ஒரு ஜாதி படம் கிடையாது. அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா ஜாதி படம் சொல்லியிருந்தா நானே வந்து யோசிச்சிருப்பேன். ஜாதி படம்ல ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இது ஒரு சமூகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை. இன்னும் சமூக பிரச்சனை நிறைய சார் கதையை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதைகளா எடுப்பாங்க. நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல வந்து ஒவ்வொரு வழி ஏற்பட்ட லாஸ்டா காட்டியிருப்பாங்க படத்தோட எண்டுல. அவங்க எல்லாம் உண்மையான இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஊராட்சி மன்ற தலைவர்கள். இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க சார் சொல்லுவோம். என்னால நம்ப முடியல. என்ன சார் இவ்வளவு விஷயங்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து வரல, டவுன்ல இருந்தாலும் நமக்கு தெரியல. பட் ஆனா இவ்வளவு விஷயங்களை பாதிக்கப்பட்ட மக்களை காட்டுறாரு. அதாவது இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். தலித் சமுதாயத்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு படம் எடுப்பாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தலித் சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு காட்டுனது இந்த படம் தான். ஏன்னா இது வந்து ஒரு அதான் சொல்றேன், ஜாதிய வேறுபாடு, ஜாதி சம்பந்தப்பட்ட படம் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான், தொழிலாளியை அடிச்சுக்கிட்டே இருப்பான், தொழிலாளியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கதை தான். அதுக்குள்ள இன்றைய சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கோ அதை காட்டியிருக்காரு. நந்தன் எப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்கு. பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு. ரொம்ப ராவா இருக்கு. சசிகுமார் எப்படி பண்ணிருக்கு? சசிகுமார் லைஃப்ல ரொம்ப டர்னிங்கா இருக்கு இந்த படம். அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா. படத்துல பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்களா? படம் ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான். எல்லாமே கேஸ்ட் தான். ரெண்டு கேஸ்டுக்கும் நடக்கிறது தான். பட் அது ரொம்ப சூப்பரா கையாண்டிருக்காரு. டைரக்டர் ராஸ் சரவணன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்துட்டு மனிதநேயமா எப்படி இருக்கணும், ஜாதி அடிப்படையில் எல்லாருமே ஒரு நல்ல படம். வில்லேஜ்ல இருக்கிறவங்க நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு டவுன்ல இருக்கிறவங்க, ஜாதி பத்தி பாக்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா வந்து இது பார்க்க வேண்டிய படம். மத்த படத்துக்கு வந்து கம்பேர் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் பாருங்க. எல்லாத்துக்கும் தாங்க. இதுல வந்து அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் தானே. காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு வந்து போல்டா சொல்றாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பாராட்டணும். இது நம்ம தான் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். நம்ம தான் சொல்லணும் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு. நம்மளே இது வந்து இல்ல இது இப்படி எடுத்திருக்காங்க, அப்படி எடுத்திருக்காங்க, இது ஜட்ஜ் பண்ண வேண்டிய படம் கிடையாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நிறைய பேர் சொல்லாம என்ன பண்றாங்க, இப்போ நிறைய படத்துக்கு வந்து ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இவ்வளவு தூரத்துக்கு போல்டா சொல்லியிருக்கிறதே பெரிய விஷயம். அது சொல்லியிருக்காங்கல்ல, அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல வந்து சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காங்க.